பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே சமநிலையும் சமாதானத்தையும் அழகையும் ஒற்றுமைகளையும் விரும்பி வாழும் உயர்ந்த மனப்பான்மை கொண்டவர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடுமையாக எதிர்க்காமல் புத்திசாலித்தனமாகவும் நயமான பேச்சாலும் நுணுக்கமான அணுகுமுறையாலும் பிரச்சனைகளை தீர்க்க நினைப்பவர்கள் இவர்கள். வாழ்க்கை என்பது போராட்டம் அல்ல, அது ஒரு கலையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் துலாம் ராசிக்காரர்களின் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். அநியாயம், பாரபட்சம், அசமநிலை போன்றவற்றை இவர்கள் மனதார வெறுப்பார்கள். எல்லோருக்கும் சமமான நீதி கிடைக்க வேண்டும் என்பதே இவர்களின் வாழ்க்கை தத்துவமாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே மிக உயர்ந்த அழகுணர்ச்சி இருக்கும். உடை அலங்காரம், வீட்டு அலங்காரம், பேசும் முறை, நடக்கும் பாணி என அனைத்திலும் ஒரு நாகரிகமும் மென்மையும் தென்படும். இசை, ஓவியம், நடனம், எழுத்து, வடிவமைப்பு போன்ற கலைத்துறைகளில் இவர்கள் சிறப்பாக திகழ்வார்கள். இவர்களின் மனம் மிக மென்மையானது. அதனால் சிறிய வார்த்தைகளாலும் கூட இவர்கள் ஆழமாக பாதிக்கப்படுவார்கள். ஆனால் அந்த வலியை வெளியில் காட்டாமல் அமைதியாகவே தாங்கிக் கொள்வது துலாம் ராசிக்காரர்களின் தனிச்சிறப்பு ஆகும். துலாம் ராசிக்காரர்கள் மிகுந்த அறிவாற்றல் கொண்டவர்கள் என்றாலும் முடிவு எடுப்பதில் அதிக நேரம் எடுத்துக்கொள்வார்கள். காரணம், எந்த முடிவு யாரையும் பாதிக்கப்படாது, எல்லோருக்கும் நன்மை தர வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் இவர்களுக்குள் எப்போதும் போராடி கொண்டிருக்கும். இது சரியா, அது சரியா என்ற உள் விவாதம் இவர்களை சில நேரங்களில் மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கும். ஆனால் ஒருமுறை முடிவு எடுத்துவிட்டால் அதை நியாயமாகவும் பொறுப்புடனும் செயல்படுத்தும் திறன் இவர்களில் அற்புதமாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் உறவுகளுக்காக வாழும் மனிதர்கள். தனிமையை இவர்கள் வெறுப்பார்கள். காதல், நட்பு, குடும்பம் என மனித தொடர்புகள் இல்லாமல் இவர்களால் முழுமையாக மகிழ முடியாது. காதலின் மிக நேர்மையானவர்களாகவும் தியாக மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். தங்களின் மகிழ்ச்சியை விட நேசித்தவரின் சந்தோஷத்தையே முதன்மையாக கருதுவார்கள். ஆனால் உணர்ச்சிகளை மதிக்காமல் நடந்து கொண்டால் அமைதியாக விலகிச் செல்லும் பழக்கம் இவர்களிடம் உண்டு. சத்தமில்லாத அறிவு இவர்களின் அடையாளம். துலாம் ராசிக்காரர்கள் சட்டம், ஆலோசனை, கலை, ஊடகம், வணிகம், மனிதவள மேம்பான்மை, அரசியல், பேச்சுவார்த்தை சார்ந்த துறைகளில் மிகச்சிறப்பாக முன்னேறுவார்கள். குழுவாக வேலை செய்வதில் இவர்களுக்கு இணையில்லை. அனைவரையும் இணைத்து ஒற்றுமையுடன் செயல்பட வைக்கும் திறன் இவர்களின் பெரும் பலமாகும். சமூகத்தில் நல்ல பெயர், மரியாதை, செல்வாக்கு ஆகியவை இவர்களை தேடி வரும். மெதுவாகவே முன்னேறினாலும் நிலைத்த உயரத்தை அடைவது துலாம் ராசிக்காரர்களின் தனிச்சிறப்பு. துலாம் ராசிக்காரர்கள் பணத்தை நேசிப்பவர்கள். ஆனால் பணத்திற்காக மனித இனத்தை உழைக்காதவர்கள். அழகான வாழ்க்கை, வசதியான வீடு, நிம்மதியான சூழல் ஆகியவற்றை உருவாக்க பணத்தை ஒரு கருவியாகவே பார்க்கிறார்கள். செலவிலும் ஒரு ரசனை இருக்கும். தரமான பொருட்கள், அழகான பொருட்கள் மீது அதிக ஆர்வம் காண்பார்கள். வாழ்க்கையின் பிற்காலத்தில் நிலையான செல்வமும் மரியாதையும் ராஜ வாழ்க்கை போன்ற அமைதியான வசதிகளும் கிடைப்பது இவர்களுக்கான சிறப்பான யோகமாக அமைவது வழக்கம். மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கு சமநிலையை கற்றுக் கொடுக்க வந்த ஆன்மாக்கள். கடுமையான உலகில் மென்மைகளை, குழப்பமான வாழ்க்கையில் ஒற்றுமைகளை, சம்பவக்கூடிய சமாதானத்தை உருவாக்கும் திறன் இவர்களுக்கு இயற்கையாகவே கிடைத்த வரம். இவர்களின் வாழ்க்கை மெதுவாக மலரும் மலர் போன்றது. ஆனால் மலர்ந்த பின் அதன் மனம் நீண்ட காலம் பரவிக்கொண்டே இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் என்பது திடீரென வந்து மறையும் ஒன்றல்ல. மெதுவாகவும் உறுதியான அடித்தளத்துடனும் உருவாகும் ஒரு உயர்ந்த வாழ்க்கை நிலையாகவும் இவர்கள் இளம் வயதில் பலருக்கு சாதாரணமாக தோன்றினாலும் காலம் செல்ல செல்ல இவர்களின் மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு அனைத்தும் அதிகரிக்க தொடங்கும். காரணம், அதிகாரத்தை வலுக்கட்டாயமாக பிடிக்காமல் அனைவரின் ஆதரவும் நம்பிக்கையும் பெற்றே மேலே செல்லும் தன்மை இவர்களுக்கு உண்டு. அரசியல், நிர்வாகம், பெரிய நிறுவனங்களில் உயர் பதவி, சமூக நிலைத்தன்மை போன்ற துறைகளில் துலாம் ராசிக்காரர்கள் ராஜ வாழ்க்கையை அனுபவிக்கும் நிலை உருவாகும். துலாம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை என்பது உணர்ச்சியும் புரிதலும் பரஸ்பர மரியாதையும் கலந்த ஒரு பயணமாகும். வாழ்க்கை துணையை நண்பனாகவும் ஆலோசகராகவும் ஆதரவாகவும் பார்க்கும் மனப்பான்மை இவர்களுக்கு உண்டு. திருமணத்திற்கு பிறகு இவர்களின் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நிகழும். குறிப்பாக பொருளாதார முன்னேற்றம், சமூக மதிப்பு, மன அமைதி ஆகியவை அதிகரிக்கும். சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அதை பெரும் பிரச்சனையாக மாற்றாமல் அமைதியான பேச்சால் தீர்த்துவிடும் திறன் இவர்களின் குடும்ப வாழ்க்கையை நீண்ட காலம் நிலைத்திருக்கச் செய்யும். மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பணக்கார யோகம் என்பது ஒரே நாளில் கிடைக்கும் அதிர்ஷ்டமாக அல்ல, அறிவு, நயமான பேச்சு, மனித உறவுகள் மூலம் உருவாகும் செல்வமாக இருக்கும். சரியான மனிதர்களுடன் இணைந்தால் சரியான வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும். வணிகன், கமிஷன் வேலை, சிலை சார்ந்த தொழில், ஆலோசனை துறை போன்றவற்றில் பெரிய பணவரவு கிடைக்கும். வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் சொந்த வீடு, கார், நிலம் போன்ற சொத்துக்கள் சேரும் யோகம் பலருக்கும் உறுதியாக அமைவது வழக்கம். துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் உலகளாவிய தோன்றினாலும் உள்ளுக்குள் ஆழ்ந்த ஆன்மீக சிந்தனை கொண்டவர்கள். கடவுளை அஞ்சும் மனமல்ல, கடவுளை உணரும் மனம் இவர்களுக்கு உண்டு. தர்மம், நியாயம், நேர்மை போன்றவை இவர்களின் ஆன்மீக பாதையின் அடிப்படையாக இருக்கும். வாழ்க்கையில் பல அனுபவங்களுக்கு பிறகு தியானம், பிரார்த்தனை, சேவை போன்றவற்றில் மனம் ஈடுபடும். இதன் மூலம் மன அழுத்தங்கள் குறைந்து வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த அமைதி உருவாகும்.
துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில முக்கிய திருப்பங்கள் இருக்கும். குறிப்பாக 28 வயதுக்கு பிறகு, 40 வயதுக்கு பிறகு, 45 வயதுக்கு பிறகு காலகட்டங்களில் வாழ்க்கை திசை மாறும் வாய்ப்புகள் அதிகம். அந்த மாற்றங்கள் ஆரம்பத்தில் குழப்பமாக தோன்றினாலும் பின்னாளில் பெரிய முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக மாறும். பழைய தொடர்புகள் விலகி புதிய நல்ல மனிதர்கள் வாழ்க்கையில் நுழையும். இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டால் அதிர்ஷ்டம் முழுமையாகவே ஆதரிக்கும். துலாம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கு அழகையும் சமநிலை பாதைகளையும் மனித நேயத்தையும் கற்றுக் கொடுக்க வந்தவர்கள். இவர்களின் வாழ்க்கை கஷ்டங்களால் வடிவமைக்கப்பட்டாலும் அந்த கஷ்டங்கள் அவர்களை உடைக்க அல்ல, உயர்த்தவே வரும். காலத்தின் முடிவில் நான் நல்ல மனிதராக வாழ்ந்தேன் என்ற திருப்தியே இவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய செல்வமாகும். மேலும் துலாம் ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகப்பெரிய திட்டங்களும் நுணுக்கமான யோசனைகளும் நிறைந்திருக்கும். யாரையும் காயப்படுத்தாமல், யாருக்கும் தெரியாமல் தங்களின் திறமைகளை மெதுவாக வெளிப்படுத்தும் குணம் இவர்களுக்கு உண்டு. பேச்சுத்திறன், பேச்சுவார்த்தை நயம், மனிதர்களை புரிந்து கொள்ளும் ஆற்றல் ஆகியவை இவர்களின் தொழில் முன்னேற்றத்தின் மறைந்த ஆயுதங்கள். கூட்டுத் தொழில், ஆலோசனை, மார்க்கெட்டிங், சட்டம், மீடியா, டிசைன், ஆன்லைன் தொழில் போன்ற துறைகளில் துலாம் ராசிக்காரர்கள் உச்சநிலையை அடைவார்கள். ஒரே இடத்தில் சிக்கிக் கொள்ளாமல் வாய்ப்புகளை புத்திசாலித்தனமாக மாற்றிக்கொள்வதே இவர்களின் வெற்றியின் ரகசியம். துலாம் ராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை மேற்படுப்பில் இனிமையாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிக ஆழமான உணர்ச்சிகளால் நிரம்பியிருக்கும். நேசித்த ஒருவருக்கே தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கும் தன்மை இவர்களிடம் உண்டு. நான் என்பதை காட்டிலும் நாம் என்ற உணர்வே இவர்களின் காதலின் அடிப்படை. ஆனால் இந்த தியாகத்தை தவறாக புரிந்து கொண்டால் துலாம் ராசிக்காரர்கள் மெதுவாகவும் அமைதியாகவும் அந்த உறவிலிருந்து விலகி விடுவார்கள். சண்டை, சத்தம், கோபம் இல்லாத பரிவு இவர்களின் காதல் வாழ்க்கையின் தனிச்சிறப்பாகவே இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் பெரும்பாலும் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை கொண்டு வரும். குழந்தைகள் பிறந்த பின்பு இவர்களின் பொறுப்புணர்ச்சி அதிகரித்து வாழ்க்கை இலக்குகள் தெளிவாகும். தங்கள் குழந்தைகளை கட்டுப்படுத்தாமல் புரிந்து கொண்டு வளர்க்கும் பெற்றோர்களாக துலாம் ராசிக்காரர்கள் இருப்பார்கள். கல்வி, கலை, நாகரிகம், மனிதநேயம் ஆகியவற்றை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புவார்கள். குழந்தைகள் மூலமாக பெருமை, மகிழ்ச்சி, சமூக மதிப்பு ஆகியவை கிடைக்கும் யோகம் பலருக்கும் அமைவது வழக்கம். அதேபோல துலாம் ராசிக்காரர்கள் மிகப்பெரிய தோஷம் அதிகமாக யோசிப்பதுதான். மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் தங்களின் உணர்ச்சிகளை அடக்கி வைத்துக் கொள்வார்கள். இதனால் மன அழுத்தம், குழப்பம், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். முடிவு எடுக்க தாமதிப்பது சில நேரங்களில் வாய்ப்புகளை இழக்கச் செய்யும். ஆனால் இதை உணர்ந்து தைரியமாக ஒரு முடிவெடுத்தால் அந்த தோஷங்களே இவர்களின் பலமாக மாறும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை மிகுந்த அதிர்ஷ்டம் தரும் நாள். அந்த நாளில் வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு ஆடைகள் அணிவது, மகாலட்சுமி அல்லது துர்க்கை அம்மனை வழிபடுவது மன அமைதிகளையும் செல்வ வளர்ச்சிகளையும் தரும். ஏழைகளுக்கு இனிப்பு, வெள்ளை உடை, அரிசி போன்றவற்றை தானமாக வழங்குவது வாழ்க்கையின் தடைகளை குறைக்கும். அழகையும் சுத்தத்தையும் பேணுவது கூட இவர்களுக்கு ஒரு பெரிய பரிகாரமாக செயல்படும். குறிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் சத்தமில்லாமல் பெரிய மாற்றங்களை உருவாக்குபவர்கள். போராடி வெல்லாமல் புரிந்து கொண்டு உயர்வதே இவர்களின் வாழ்க்கை முறை. காலம் செல்ல செல்ல இவர்களின் மதிப்பு அதிகரிக்கும். பெயர், புகழ், செல்வம், மன நிம்மதி அனைத்தும் ஒரே நேரத்தில் வாழ்க்கையில் இடம் பிடிக்கும். அதாவது காதல் வாழ்க்கை, தங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை என அனைத்தையும் தங்களுக்கு பிடித்த வகையில் மாற்றும் திறன் துலாம் ராசியை கொண்டவர்களுக்கு கிடைக்கும். துலாம் ராசியை கொண்டவர்கள் அடிப்படையில் துணிச்சல் நிறைந்தவர்கள். அவர்களின் குணத்திற்கு ஏற்ற வகையில் சில துணிச்சலான முடிவுகளை எடுப்பார்கள். குறிப்பாக பண விஷயத்தில் துணிச்சலான முடிவுகளை எடுப்பார்கள். அதன் வழியே எதிர்பார்த்த நற்பலன்களை காண்பார்கள். தொழில்முறை வாழ்க்கையில் தங்களின் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஒரு மாதமாக இருக்கும். அவர்களுக்கு இருக்கும் உறுதியுடன் போராட எதிர்பார்த்த மாற்றம் அவர்களின் வாழ்க்கையில் நடக்கும். கிரக நிலை கணிப்புகள் படி இன்று துலாம் ராசியினரின் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியான தருணங்களில் இனிமையாக இருக்கும். தங்கள் காதல் துணையுடன் போதுமான நேரத்தை செலவிடும் வாய்ப்புகள் பெறுவார்கள். அவர்களின் விருப்பமான இடத்திற்கு பயணிப்பார்கள். காதலர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் போதுமான நேரம் ஒதுக்கி வெளிப்படையாக பேசுவார்கள். உறவில் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் குழப்பங்களுக்கு தீர்வு காண்பார்கள். காதல் உறவில் காணப்படும் மகிழ்ச்சிகளை தக்க வைக்க காதலர்கள் இருவரும் அற்பமான விஷயங்களுக்கு வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பதும் நல்லது. கடந்த காலத்தில் செய்த தவறுகள் குறித்து விவாதிப்பது கூடாது. காதல் உறவை பலப்படுத்தும் வகையில் உங்கள் காதல் துணைக்கு சிறப்பு பரிசுகளை வாங்கி பரிசாக அளிக்கலாம். காதல் துணை என்று சிங்கிளாக இருக்கும் நபர்கள் தங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நபர் ஒருவரை சந்திக்கலாம். ஆம், உங்கள் வருங்கால வாழ்க்கை துணையை சந்தித்து அவருடன் காதல் உறவை தொடங்கலாம். உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கலாம். ஏற்கனவே திருமணம் முடித்த துலாம் ராசி பெண்கள் உறவினர் வீட்டு விஷயத்தில் பங்கேற்கலாம். அங்கு தன் உடன் பிறந்தவர்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணை ஒருவரை கண்டுபிடிக்கலாம். நம்பிக்கையுடன் இருங்கள். பிரகாசமான எதிர்காலத்தை உண்டாக்குங்கள். துலாம் ராசியை கொண்டவர்கள் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்பு ஏற்கும் ஒரு காலமாக இருக்கும். புதிய பணிகளை தேர்வு செய்து அதில் வெற்றி காணும் ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும்.
வெளிநாட்டு பயணங்கள் எதிர்பார்த்த பலனை பரிசாக அளிக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள், பெரிய ஒப்பந்தங்களும் கைமாறும். பொருளாதார நிலையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் காணப்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி குவிக்கும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகமான மாதமாக இந்த மாதம் இருக்கும். ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானின் அனுக்கிரகம் பரிபூரணமாக இருக்கும். செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கும். ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்தில் அமர்கிறார். தனக்காரகன் குரு பார்ப்பதால் இந்த மாதம் முழுவதும் நல்ல பணவரவு உண்டாகும். தொழிலில் லாபங்கள் கிடைக்கும். பேச்சில் இனிமைகள் ஏற்படும். கம்யூனிகேஷனில் கம்பீரம் அற்புதமாக இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். வீடு வாங்குவதற்கு கையெழுத்து போடுவீர்கள். கம்யூனிகேஷன் செக்டாரில் இருப்பவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு உண்டாகும். திருமணங்கள் நடைபெறும். காம திரிகோண ஸ்தானங்கள் நடைபெறும். திருமண யோகங்கள் உண்டாகும். வரன்கள் கைகூடி வரும். திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். மனதைரியம் ஏற்படும். எல்லா வகையிலும் வெற்றிகள் ஏற்படும். தைரியத்தை கொடுக்கும். பயணங்கள் திருப்திகரமாக இருக்கும். 8ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் பயணங்களின் போது கவனமாக இருப்பதும் நல்லது. தாயாருடைய உடல்நலனில் சில பாதிப்புகள் இருக்கலாம். வீட்டில் சில ரிப்பேர்கள், வேலைகள், செலவுகள் ஏற்படும். வீட்டின் வடகிழக்கு மூலையை சுத்தமாக வைத்துக்கொள்வது நல்லது. வீட்டு கடன்கள் வாங்கும் அமைப்புகள் உள்ளது. கிரெடிட் கார்டுகளால் தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இஎம்ஐயை தவறவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளால் மனக்குழப்பங்கள் ஏற்படும். 6இல் சனி இருப்பது நல்ல விசேஷமாகும். அக்கம் பக்கத்து வீட்டாருடன் சிறிய கருத்து வேறுபாடுகள், இழப்பு, தொந்தரவு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. 7ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது விசேஷம். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, திருமண யோகம் ஏற்படும். பொதுமக்கள் மத்தியில் நல்ல பெயர் புகழ் பெறுவோம். அஷ்டமாபதி சுக்கிரன் 3இல் அமர்ந்திருக்கிறார். பயணங்களின் போது கவனம் தேவை. உங்கள் பேச்சை வைத்து அவமானப்படுத்தும் அமைப்புகள் உள்ளது. கை கால்களில் ஜாயிண்ட் பகுதிகளில் அடிபடுவதற்கான அமைப்புகள் உள்ளது. வளையல் போன்ற பொருட்கள் காணாமல் போகும் அமைப்புள்ளதால் கவனம் தேவை. 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் அற்புதமான யோகங்கள் ஏற்படும். கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறும் யோகங்கள் ஏற்படும். அம்மாவுடைய உடல்நலில் அக்கறை எடுத்துக்கொள்வதும் நல்லது. மற்றவர்களை விமர்சித்து பேசுவதை தவிர்ப்பதும் நன்மைகளை தரும். 10ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் 8இல் அமர்ந்திருப்பதால் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். 11வது இடத்தில் கேது இருப்பதால் தாய் வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படும். கம்யூனிகேஷனில் வெற்றிகள் உண்டாகும். 12ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் 3ஆம் இடத்தில் இருப்பதால் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும் யோகங்கள் ஏற்படும். இளைய சகோதரர்களுடன் நல்ல உறவு மேம்படும். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். கோவை கோவில் பாலத்தில் உள்ள காலகரேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களின் உடல்நலம் பெரும்பாலும் அவர்களின் மனநிலையை பொறுத்தே மாறும். மனதில் அமைதி இருந்தால் உடல் தானாகவே ஒத்துழைக்கும். ஆனால் மன அழுத்தம் அதிகமானால் சிறிய பிரச்சனைகளும் பெரிதாக தோன்றும். இவர்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் உள்ளே அடக்கிக் கொள்வதால் தலைவலி, கழுத்து வலி, தூக்கக்குறைவு போன்றவை ஏற்படலாம். இயற்கை, இசை, அமைதியான நடைப்பயிற்சி, தியானம் போன்றவை துலாம் ராசிக்காரர்களுக்கு மருந்தாக செயல்படும். உடலும் மனமும் சமநிலையுடன் இருந்தாலே இவர்கள் முழு திறமையும் வெளிப்படுத்த முடியும். துலாம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் சத்தமில்லாமல் வரும். ஆனால் வந்தால் நிலைத்து நிற்கும். பலர் கவனிக்காத தருணங்களில் துலாம் ராசிக்காரர்கள் பெரிய முன்னேற்றங்களை அடைவார்கள். குறிப்பாக சில ஆண்டுகள் தொடர்ந்து ஏற்பட்ட போராட்டங்களுக்கு பிறகு திடீரென நல்ல வாய்ப்புகள் வரத் தொடங்கும். பழைய முயற்சிகள் பலன் தரும் காலம் இது. யாரோ ஒருவர் சொல்லும் ஒரு வார்த்தை, ஒரு அறிமுகம், ஒரு சிறிய முடிவு கூட வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம் பலருக்கும் இயல்பாகவே அமையும். வேலை, கல்வி, வணிகம் அல்லது கூட்டணி மூலமாக வெளிநாட்டு தொடர்புகள் உருவாகும். வெளிநாட்டு பயணங்கள் இவர்களின் மனதையும் எண்ணங்களையும் விரிவாக்கும். புதிய கலாச்சாரம், புதிய மனிதர்கள், புதிய வாழ்க்கை முறை ஆகியவை துலாம் ராசிக்காரர்களின் சிந்தனையை உயர்த்தும். சிலருக்கு நிரந்தரமாக வெளிநாட்டில் குடியேறும் வாய்ப்புகளும் கிடைக்கலாம். துலாம் ராசிக்காரர்கள் கனவுகள் மூலம் பல செய்திகளை பெறுவார்கள். அவர்கள் கனவுகள் சாதாரணமாக இல்லாமல் ஆழமான அர்த்தங்களை கொண்டதாக இருக்கும். கனவுகளில் அடிக்கடி நீர், வெளிச்சம், பாதை, பாலம் போன்ற உருவங்கள் தோன்றினால் அது வாழ்க்கையின் மாற்றம் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறியாக இருக்கும். தங்களின் உள்ளுணர்வை நம்பத் தொடங்கிய நாளிலிருந்து துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை பாதை தெளிவாகும். துலாம் ராசிக்காரர்கள் உடனடி புகழை நாடமாட்டார்கள். ஆனால் காலப்போக்கில் அவர்களுக்கான பெயர் தானாகவே உருவாகும். நல்ல மனிதர், நியாயமானவர், நம்பகமானவர் என்ற அடையாளம் சமூகத்தில் நிலைத்திருக்கும். மரணத்திற்கு பிறகும் நினைவில் நிற்கும் அளவுக்கு நல்ல பெயரை உருவாக்கும் யோகம் இவர்களுக்கு உண்டு. அதுவே துலாம் ராசிக்காரர்களின் உண்மையான வெற்றியாகும். துலாம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கு சமாதானத்தையும் சமநிலைகளையும் அழகையும் கொண்டு வந்தவர்கள். வாழ்க்கை முழுவதும் பலரை இணைத்து, பலரை உயர்த்தி, பலரின் வாழ்க்கையில் ஒளி ஏற்றுவதே இவர்களின் ஆன்மீக பணியாகும்.
இவர்களின் பாதை மெதுவாக இருந்தாலும் முடிவில் அது மிக உயர்ந்த நிலைகளை அடையும். மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளிப்படையான எதிரிகளை விட மறைந்த பகை அதிகமாக உருவாகும். காரணம், இவர்களின் மென்மையான நடத்தை பலருக்கு தவறாக புரியும். அமைதியை பலவீனம் என்று நினைக்கும் சிலர் பின்னாலிருந்து தடைகள் உருவாக்க முயற்சிப்பார்கள். ஆனால் துலாம் ராசிக்காரர்கள் நேரடியாக சண்டை போடாமல் காலத்தையே நீதிபதியாக விடுவார்கள். காலப்போக்கில் உண்மை வெளிப்பட்டு எதிரிகள் தாமாகவே விலகுவார்கள். இந்த அனுபவங்கள் இவர்களுக்கு மனிதர்களை சரியாக அடையாளம் காணும் ஞானத்தை அளிக்கும். குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு சொத்து சேர்க்கை மெதுவாகவும் உறுதியான முறையிலும் நடைபெறும். வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு பிறகு சொந்த வீடு, அழகான இல்லம், வசதியான சூழல் ஆகியவை உருவாகும். வீடு என்பது இவர்களுக்கு வெறும் கட்டிடம் அல்ல, மன நிம்மதி கிடைக்கும் ஆலயம் போன்றது. நிலம், வீடு, அலுவலகம் போன்றவற்றில் முதலீடு செய்தால் காலப்போக்கில் நல்ல பலன் தரும். குடும்பத்துடன் சேர்ந்து வாழும் அமைதியான வாழ்க்கை இவர்களின் கனவு நிறைவேறும் தருணமாக அமையும். துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே கடன், வழக்கு போன்ற பிரச்சனைகளை தவிர்க்க முயல்வார்கள். ஆனால் நம்பிக்கையால் சில நேரங்களில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புகள் உண்டு. ஆரம்பத்தில் சிரமமாக தோன்றினாலும் நேர்மை மற்றும் பொறுமையால் இறுதியில் வெற்றி கிடைக்கும். சட்டம், நீதிமுறை சார்ந்த விஷயங்களில் இவர்களுக்கு இயற்கையான ஆதரவு இருக்கும். உண்மையை விட்டு விலகாமல் இருந்தால் தீர்ப்பு பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்களின் பக்கம் சாயும். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் கடைசி கட்டம் மிக அமைதியாகவும் நிறைவாகவும் அமையும். இளம் வயதில் சந்தித்த போராட்டங்கள், தியாகங்கள் அனைத்தும் நினைவுகளாக மாறி நான் சரியான பாதையில் நடந்தேன் என்ற திருப்தி உருவாகும். குடும்பம், குழந்தைகள், சமூக மரியாதை ஆகியவற்றுடன் கூடிய ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும். ஆன்மீக சிந்தனை அதிகரித்து உலக விஷயங்களின் மீது பற்றுதல் குறையும். இதுவே இவர்களின் வாழ்க்கையின் மிக உயர்ந்த வெற்றி. துலாம் ராசிக்காரர்களுக்கு பிறரை இணைக்கும் சக்தி ஒரு வரமாக கிடைத்துள்ளது. சண்டையில் இருக்கும் இருவரையும் இணைப்பது, சிதைந்த உறவுகளை சரி செய்வது, மனங்களை சமநிலைக்கு கொண்டு வருவது இவர்களுக்கு இயல்பான திறமை. இதை உணர்ந்து பயன்படுத்தினால் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைவது உறுதி. துலாம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் நீதிகளையும் சமாதானத்தையும் அழகையும் நிலைநாட்ட வந்த ஆன்மாக்கள். வாழ்க்கை முழுவதும் அவர்கள் மற்றவர்களுக்காக வாழ்ந்தாலும் இறுதியில் வாழ்க்கை அவர்களுக்கு அனைத்தையும் திருப்பிக் கொடுக்கும். மென்மையே இவர்களின் வலிமை, அமைதியே இவர்களின் வெற்றி. குறிப்பாக நேர்மையான குணத்திற்கு பெயர் பெற்ற துலாம் ராசியினர் தங்கள் நேர்மைக்கான பரிசை பெறுவார்கள். தெளிவான திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் சவால்களை சமாளிக்க உதவியாக இருக்கும். தெளிவான மற்றும் தீர்க்கமான செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை கொண்டு வரும். நண்பர்களுடன் ஒத்துழைத்து செல்வது கூட்டு முயற்சியில் வெற்றி காண உதவியாக இருக்கும். பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் கனிவாக பேசுங்கள். உங்கள் மனதில் இருக்கும் திட்டங்கள் குறித்து விவாதியுங்கள். வெளிப்படையாக பேசுவதன் மூலம் வெற்றிகளை காணும் ஒரு மாதமாக இருக்கும். ஏனென்றால் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். செய்யும் செலவுகள் ஒவ்வொன்றையும் குறித்து வையுங்கள். குறிப்பாக கேளிக்கை அம்சங்களுக்கு நீங்கள் செய்யும் செலவுகளை குறித்து வைத்து செலவு செய்யுங்கள். அதே போன்று ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். வீட்டிற்கு வெளியே உணவு உட்கொள்வது கூடாது. செரிமானத்தை பாதிக்கும் உணவு வழக்கம் கூடாது. மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பெயர் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. பெயரில் உள்ள எழுத்துக்கள், அழைப்பு முறை, சுருக்க பெயர் கூட இவர்களின் வாழ்க்கை அதிர்வுகளை மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும். இனிமையான ஒளிவுடன் அழைக்கப்படும் பெயர்கள் இவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும். கடுமையான உச்சரிப்பு, கோபமான அழைப்பு முறைகள் இவர்களின் மனநிலையை பாதிக்கும். தங்களின் பெயரை பெருமையுடனும் நேர்மறை எண்ணத்துடனும் பயன்படுத்த தொடங்கிய நாளிலிருந்து துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறங்கள் மிகப்பெரிய சக்தியாக செயல்படும். இளஞ்சிவப்பு, வெள்ளை, நீல நிறம், மஞ்சள் கலந்த மென்மையான நிறங்கள் இவர்களுக்கு மன அமைதிகளையும் அதிர்ஷ்டத்தையும் தரும். ஆடைகளில் அழகும் நாகரிகமும் சேர்ந்திருந்தால் அவர்களின் நம்பிக்கை தானாகவே அதிகரிக்கும். சுத்தம், அழகு, ஒழுங்கு ஆகியவை இவர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும் மறைந்த இரகசியங்களாக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு வைரம், ஓவல், வெள்ளை, சபையர் போன்ற ரத்தினங்கள் நல்ல சக்திகளை அளிக்கும். ஆனால் ரத்தினங்களை அணிவதில் காட்டிலும் அவற்றை மரியாதையுடன் அணிவது முக்கியம். ஆபரணங்களில் கூட அழகும் சமநிலையும் இருந்தால் மனமும் வாழ்க்கையும் ஒழுங்காகும். வெளிப்புற அழகு சார்ந்த ஆற்றலை அதிகரிக்கும் தன்மை துலாம் ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே உள்ளது. துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை தினசரி பழக்கங்களால் மாற்றம் அடையும். கால நேரத்தில் அமைதியாக சில நிமிடங்கள் தனக்கென செலவிடுவது நாள் முழுவதும் சமநிலையை கொடுக்கும். அவசர முடிவுகளை தவிர்த்து ஒரு சிறிய இடைவெளி எடுத்து பிறகு முடிவு செய்வது இவர்களின் வெற்றிகளை அதிகரிக்கும். அழகான சூழல், இனிய இசை, நல்ல வாசனை போன்றவை இவர்களின் மனதை நேர்மறை ஆற்றலால் நிரப்பும். மேலும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கும் கூட பிறந்த நேரத்தின் அடிப்படையில் வாழ்க்கை திசை மாறும். பகல் நேரத்தில் பிறந்தவர்கள் வெளிப்படையான சமூக வாழ்க்கையில் முன்னேறுவார்கள். இரவு நேரத்தில் பிறந்தவர்கள் கல்லுணர்ச்சி, உள்ளுணர்ச்சி, ஆன்மீகம், ஆழ்ந்த சிந்தனையில் வலிமை பெறுவார்கள். எந்த நேரமாக இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களின் அடிப்படை சக்தியான சமநிலை இவர்களின் வாழ்க்கையை வழிநடத்தும்.
மேலும் துலாம் ராசிக்காரர்கள் வெற்றிக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றியை ஈர்க்க தெரிந்தால் போதும். அமைதி, அழகு, நியாயம், மென்மை ஆகியவற்றை தங்களின் ஆயுதமாக மாற்றிக்கொண்டால் வாழ்க்கை தானாகவே அவர்களின் பக்கம் சாயும். இதுவே துலாம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய ரகசியம். மேலும் துலாம் ராசி ஆண்கள் வெளியில் மென்மையாகவும் அமைதியாகவும் அனைவரிடமும் மரியாதையுடனும் பழகுவர்களாகவும் தோன்றினாலும் அவர்களுக்குள் மிகப்பெரிய ஆளுமை வலிமை மறைந்திருக்கும். அவர்கள் சத்தமாக கட்டளையிட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையே பலரை இயக்கும் சக்தி கொண்டதாக இருக்கும். கோபத்தை வெளிப்படுத்தாதவர்கள் என்றாலும் எல்லை மீறினால் அமைதியாகவே அந்த இடத்திலிருந்து விலகி விடுவார்கள். குடும்பத்திலும் சமூகத்திலும் நம்பிக்கைக்குரிய மனிதர் என்ற பெயரை பெறுவது இவர்களின் இயல்பான குணமாகும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்த பிறகும் எளிமையை கைவிடாமல் இருப்பதே துலாம் ராசி ஆண்களின் மிகப்பெரிய அழகு. சரி, உங்கள் ராசிக்கான அடுத்த மாத அதிர்ஷ்ட பலனை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நல்லதே உங்களை தேடி வரும்.